எப்போ ஒருத்தருடைய கண்ணை பார்த்து நம்மளால் பேச முடியாதுன்னா, நம்ம இந்த ஆபாச படம் பார்க்குறது, அப்புறம் சுய இன்பம் செய்வது, அப்புறம் விபச்சாரத்தோடு ஒரு தொடர்பு வைத்துக்கொள்வது, விபச்சாரம் செய்கிறவரோடு தொடர்பு வைத்துக்கொள்வது, அப்புறம் நேர்மை இல்லாமல் இருக்கும்போது, நேர்மை இல்லாமல் திருடுறது, கமிஷன் அடிக்கிறது, லஞ்சம் வாங்குறது, இது போன்ற அதாவது குற்றங்கள் செய்யும்போது நம்மளால் மனிதர்களின் கண்ணை பார்த்து பேச முடியாது. அது பெண்ணை பார்த்து மட்டும் கிடையாது, பெண்களை மட்டும் கிடையாது. பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் குற்றம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆபாச படம் பார்க்குறாங்க, சுய இன்பம் செய்கிறாங்க, அப்புறம் ஒரு விபச்சாரம் செய்கிறாங்க, அல்லது திருடுறாங்க, நேர்மை இல்லாமல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால குற்றம், இது எல்லாமே குற்றம்தான். நேர்மை இல்லாமல் இருக்கிறது, திருடுறது, லஞ்சம் வாங்குறது, ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம் பண்ணுறது, இப்படி ஏதாவது கள்ள தொடர்பு வச்சு வைத்துக்கொள்வது, இது போன்று குற்ற செயல்களோடு தொடர்பு வைத்துக்கொள்கிறவர்கள் மற்றவங்களுடைய கண்ணை பார்த்து பேசுகிறதுக்கு சிரமப்படுவாங்க. பிறர் கண்ணை பார்த்து பேசணுன்னா நம்ம நேர்மையாக இருக்கணும். அந்த ஆபாச படம்லாம் பார்க்கக்கூடாது, அப்புறம் மதுபானம், சிகரெட் பிடிக்கிறது, இது போன்ற செயல்களை, இது போன்ற குற்றங்கள்லாம் செய்யக்கூடாது. குற்றங்கள் செய்யாமல் உணவு கட்டுப்பாடு, ஒரு கட்டுப்பாடு, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ தான் மனிதர்களோடு பேச முடியும், மனிதர்களை பார்க்கவே முடியும். நீ குற்றம் செய்துவிட்டு மனிதர்களோடு நீ உறவாட முடியாது, மனிதர்களோட கண்களை பார்க்க முடியாது, மனிதர்களிடம் பேச முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்கிட்ட பேச முடியாது. பெண்ணாக இருந்தாலும், குற்றம் செய்கிறவராக இருந்தால் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணை பார்த்து பேச முடியாது. ஒரு ஆணை பார்த்து பேசுவதற்கும் நேர்மையாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை பார்த்து பேசுவதற்கும், பெண்களுடைய கண்ணை பார்த்து பேசுவது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் கண்ணை பார்த்து பேசுவதற்கும் அவர் நேர்மையானவளாக இருக்க வேண்டும். எல்லா வகையிலுமே பிறருக்கு உண்மையாக இருக்க தெரிஞ்சிருக்கணும். ஏமாத்துறவங்க, அதாவது நம்ம உண்மையாக இருக்க தெரியாதவங்க, இவங்களை நம்பவே கூடாது. ஒருத்தர் மேலே யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களால பிறருடைய நம்பிக்கை பெறாதவர்கள், மற்றவங்க யாருமே அவங்கள நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க மற்றவங்களுடைய கண்ணை பார்த்து பேச முடியாது. ஏன்னா அது ஒரு நம்பிக்கையை எதிர்கொள்வது. நம்ம ஒருத்தருடைய கண்ணை பார்த்து பேசுகிறோன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தைரியமாக என்ன நம்பலாம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அது. என்ன நீங்கள் தைரியமாக நம்பலாம். நான் எனக்கு ஒரு எல்லா வகையிலுமே நான் பிறருக்கு இடையூறு செய்ய மாட்டேன், குற்றங்கள் எதுவும் செய்ய மாட்டேன், ஒழுக்கமான ஆள், பாலியல் ரீதியாகவும் நான் ஒரு பாலியல் உறவுகளுக்கு நான் ஒரு காவலனாக இருப்பேன், அது தவிர இப்போ இடையூறு செய்ய மாட்டேன், ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பாக இருப்பேன், எல்லா வகையிலுமே நான் ஒரு நேர்மையான ஆள். அப்படின்னா தான் இந்த கண்களை பார்த்து பேசுகிறது என்பது சாத்தியம். ஒருவருடைய நம்பிக்கைக்கான அளவீடு தான் இந்த கண்ணை பார்த்து ஒருத்தர் நம்ம கண்ணை பார்த்து பேசுகிறாருன்னா அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். அப்படி பார்த்து பேசுகிறவரை நாமளும் அவருடைய கண்ணை பார்த்து பேசணுன்னா நாமளும் ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். அதனால் கண்ணை பார்த்து பேசாமல் போகிறதுக்கு காரணம், ஏன் கண்களை பார்த்து பேச முடியல, வேறு எங்கேயோ கண்கள்லாம் போகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒருவேளை அந்த ஆபாச படம் பார்க்குற வழக்கம் இருக்கும், சுயன்பம் பண்ணுற வழக்கம் இருக்கலாம், அப்புறம் திருட்டு குணம், நேர்மை இல்லாத குணம், இது போன்ற, அப்புறம் பிறருடைய நம்பிக்கைக்கு இவர் என்றைக்குமே பாத்திரமாக இருக்கும், உண்மையாக இருக்க மாட்டார், அப்படிப்பட்ட குணம் அவர்கிட்ட இருக்கலாம். இது போன்ற குற்றங்கள் செய்வதில் தீவிரமாக இருக்கக்கூடியவங்க பிறருடைய கண்ணை பார்த்து பேசுவதில் ரொம்ப சிரமப்படுவாங்க.